ஏயா நாமெல்லாம் சேர்ந்து 10 வருஷம் வசூல் பண்ணா கூட முழுசா 50,000 ரூபாய் பாத்துக்க முடியுமாயா? ஆனா நம்ம பெரியவர் தான் சொந்த பணத்துல இருந்து முழுசா 50,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அது எவ்வளவு பெரிய விஷயம். ஏயா பெரிய என்னமோ புதுசா செய்யற மாதிரி எல்லாம் பேசுற. அவரு வருஷமா கோயிலுக்கு செய்யறது வழக்கம் தானே. அவரு கோயிலுக்கு மட்டுமா கொடுக்கறாரு, நம்ம வீட்டு நல்ல விசேஷத்துக்கும் சேர்த்து செய்யறாரு. ஆமாயா, நம்ம ஐயா இருக்கிற வரைக்கும் ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் எந்த குறையும் வராதியா. ஏன்பா கல்லு குடிச்சா கண்ணு மண்ணு தெரியலையா? தெரியுதுல, ஒதுங்கி ஓரமா போக வேண்டியதானே. ஏப்பா பெரியவங்கள அப்படி மரியாதை இல்லாம பேசாதப்பா. என்னது பெரியவங்களா? வெள்ளை சட்டை வெள்ளை வெஷ்டி போட்டிருந்தா பெரிய மனுஷங்களா? நாங்களும் தான் வெள்ளை சட்டையும் வெள்ளை வெஷ்டியும் போட்டிருக்கோம். நாங்களும் பெரிய மனுஷங்க தான். இந்த விதண்டாவாதெல்லாம் வேணாப்பா, அப்புறம் விவகாரமா ஆயிரும். என்ன விவகாரமா போயிடும்? என்ன ஊருக்குள்ள போய் பஞ்சாயத்துல சொல்லிவிடுவீங்களா? சரி விடுறா, இவங்கெல்லாம் பஞ்சாயத்துல சொல்லி நம்மனா பயந்துருவோமா என்ன? எதுக்குப்பா வம்பு கிழக்குறீங்க? இப்பதான் தெரிஞ்சதா நாங்க வம்பு கிழக்குறோன்னு. நாங்க தான் குடிச்சு வந்திருக்கோம்னு பார்த்தா நீங்களும் குடிச்சு வந்திருக்கீங்களா? யார் தம்பி, நீ போன வருஷம் திருவிழாலேயே சண்டியத்தனம் பண்ணிருக்க. இப்ப தெரியுதுல ஏன் சண்டியத்தனம் பண்றோம்னு. உங்க அப்பா முனியாண்டிட்ட உன்னை அடக்கி வைன்னு சொல்லிட்டோம். உன்னே மாதிரி எல்லாம் கோயில் திருவிழால சண்டியத்தனம் பண்ண முடியாது. பண்ணோம்னா என்ன பண்ணுவீங்க? நிக்க வச்சு நாளா வகுந்துருவீங்களா? குறைச்சலா இல்ல சொல்றீங்க, எட்டால வகுந்துருவாங்க நம்பூர்காரங்க. உங்களை மாதிரி ஆளுங்க சண்டியத்தனம் பண்ணுவீங்கன்னு தான் எங்க ஐயா இந்த வருஷம் அந்த பொறுப்பை இலசுங்கையில கொடுத்திருக்காரு. பார்த்து பக்குவமா நடந்துக்குங்க. ஏய், நாங்க உங்களை மிரட்டணும்னா நீங்க எங்களை மிரட்டுறீங்களா? தம்பி, இளரத்தம் ஓடுதுன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாதப்பா. பேசுனா என்ன பண்ணுவீங்க? உங்க கூட பேசுறதுக்கும் சண்டை போறதுக்கும் எங்களுக்கு நேரம் இல்லப்பா. கோயில் திருவிழாவுக்கான வேலைகளை பார்க்கணும், எங்களுக்கு வழிவிடுங்கப்பா. திருவிழாவே நடக்க போறதில்ல, அப்புறம் எங்க போய் வேலையை செய்ய போறீங்க? இன்னொரு வட்டம் இந்த மாதிரி சொல்லிவிடாத. இங்க மட்டும் பெரியவர் இருந்திருந்தாரு, அவ்வளவுதான். என்ன எதுக்கு எடுத்தாலும் பெரியவர் பெரியவர் பூச்சாண்டி காமிக்கிறீங்க? இது மட்டும் ஐயா புள்ள துறப்பாண்டிக்கு தெரிஞ்சது, கோலை உரிச்சு உப்பு கண்ட போட்டுறாப்ல. நீங்க இந்த வட்டம் திருவிழாக்கு வந்து பாருங்க, என்ன நடக்குதுன்னு தெரியும். இந்த சல்லி பசங்களோட பேச்சு வாங்க போலாம். சேகர் ஐயா வணக்கங்கய்யா. சரி சரி வாங்க உட்காருங்கய்யா. இருக்கட்டும். காபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? இருக்கட்டையா. திருவிழான்னு வந்தாதான் இந்த பக்கம்லாம் வர்றீங்க. சேகர், போன வருஷம் மாதிரிலாம் இருக்க கூடாதியா. இந்த வருஷம் கூடுதலா 20 குழா வேணும். இதாரு கோயில்ல இருந்து தெருமுக்கு வரைக்கும் இது அவ்வளத்தையும் கட்டி புண்ணா. ஆமா சொல்லிவிட்டேன். அசத்தி போடுவாங்கய்யா. அப்புறம் இந்த சீரியல் செட் எல்லாம் ஜாஸ்தியா எடுத்துட்டு வா.
இந்த எழுத்து போர்டெல்லாம் இருக்கு, என்னென்னலாம் இருக்கு? ஐயா நல்வரவு போர்டு 2 இருக்கு. ஆ, அப்புறம் யானை இருக்கு, குத்துவிளக்கு இருக்குங்கய்யா. சரி, இந்த நல்வரவு போர்டு 4 எடுத்துக்க. சரிங்கய்யா. ஏன்னா 4 பக்கமும் சுத்தி நாம கட்டணும். ம். இதாரு கட்டுற விளக்கெல்லாம் எரியணும். போன வருஷம் மாதிரி இருந்தது தோலை உரிச்சிருவேன். ஆமா சொல்லிவிட்டேன். ஐயா நல்லா தானங்க எரிஞ்சது எல்லாம். நல்லா சொல்றியா நீ? எடுத்துட்டு வந்த 30 குழாயில 10 குழாயில பாட்டுக்கு பதில் வெறும் சத்தம் தானே வந்துச்சு. கழட்டி பாக்குறேன்னு கடைக்கு எடுத்துட்டு போனவன் கடை சரக்கு அடைச்சுட்டு அவன் பாட்டுக்கு வந்து விட்டான். ஐயா போன வாட்டி கொஞ்சம் தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிருங்கய்யா. அதை விடியா. இத பாரு, இந்த முறையாவது எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு சரி பண்ணி எடுத்துட்டு வாயா. அதுக்கப்புறம் அங்க வந்து போட்டு சத்தமா வந்து காது அடைச்சுக்கிச்சு நல்லா இருக்காது. ஆமா ஐயா பாட்டு போட்டா சத்தம் கேட்கத்தானே நீ செய்யும். என்னத்தையா பாட்டு போட்ட? போன வட்டம் பாலும் பழமும் படத்துல இருந்து நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு பாட்டை போட்ட. அதுவும் நான் பேச நினைப்பதெல்லாம் நீன்னு இழுத்துக்கிட்டே போயிடுச்சு. அதுவும் நிக்கல. அதை நிப்பாட்ட நீயும் நிக்கல. கடைசியில என் தம்பி துரப்பாண்டி தானே வந்து அதை நிப்பாட்டினா. அது ரெக்கார்டு தேஞ்சு போயிருச்சு. ஏய், எல்லாத்தையும் தலை சுத்தி வீசி போட்டு புது ரெக்கார்டு வாங்கிட்டு வா. ஐயா இம்புட்டு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணி போறேங்கய்யா. ஏய், அப்ப எல்லாம் அப்படியே தான் கடந்துதா? தூசு கூட தட்டி வைக்கலையாடா? இல்லங்க போன மாசம் ஆயுத பூஜைக்கு எல்லாத்தையும் தொடச்சி சரி பண்ணி வச்சுட்டேங்கய்யா. ஏய், அப்ப இம்புட்டு நேரம் தேவையில்லாம நேரத்தை வீண் அடிச்சுட்டியா? என்னங்கய்யா சொல்றீங்க? வேற என்னத்த சொல்றது? ஏதோ நம்ம ஊர்க்கார பையனாச்சே, இந்த ஊரை நம்பித்தானே கடை கண்ணி வச்சிருக்கான்னு உனக்கு வேலை கொடுக்க வந்தா? நீ இம்புட்டு நாளா வெட்டியால உட்கார்ந்துருக்க. ஐயா தை மாசம் ஒரு 5 முகூர்த்தம் கிடைச்சதுங்கய்யா. ஏய், இது புரட்டாசி மாசம்டா. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி 9 மாசம் சும்மா தான் கிடந்தியா? இல்லங்கய்யா கொழுந்தியாளுக்கு கல்யாணம்னு மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேங்கய்யா. எவ்வளவு நாள்? மாசி மாசம் போனேயா, ஆவணி 5க்கெல்லாம் வந்துட்டேன்யா. எப்ப திரும்ப போறதா இருக்க? வளகாப்புக்கு வர சொல்லிருக்காங்க. எப்ப? ஐப்பசி மாசங்கய்யா. ஏய், அதையும் கையோட முடிச்சிட்டு வந்திருக்க வேண்டியதானடா. என்னங்க எப்படி கேட்டு போட்டீங்க? நம்ம ஊர் திருவிழா வருது இல்ல, எல்லா வேலையும் நான் தானே பார்க்கணும். ஓஹோ, நீ வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வேலை பாப்பியோ? ஏய், நீ ஒட்டகத்துக்கு மேல இருப்ப போல இருக்கடா. ஒட்டகம் என்னையா பண்ணும்? அதுவும் ஒன்ன மாதிரி தான்டா. ஒரு தடவை தண்ணி குடிச்சுட்டா 6 மாசம் வாழ்ந்து விடும்ல. ஐயா போங்கய்யா, ரொம்ப தான் கிண்டல் பண்றீங்க. சங்கடமா இருக்குங்கய்யா. ஏய், இந்த சங்கடம் மாமியார் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்திருக்கணும். சரி, அதெல்லாம் உன் இஷ்டம். இத பாரு, இப்படியே சொன்னீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காம வேலையை பார்க்க ஆரம்பி. எல்லாத்தையும் வெரசா எடுத்து போட்டு வந்து சேரு. குழாயை தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன்னு இடத்த தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காத. சுறுசுறுப்பா வேலையை பாரு. சரியா இந்தா, ஆரம்பிச்சிருங்க. ஐயா அட்வான்ஸ் கொடுத்துட்டு வர சொன்னாரு. இந்தா சரிங்க. வெச்சுக்க. ஐயா ஐயா ஆ?